விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 5ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரை எப்போதும் சொல்லுதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்க்குறது லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக நீங்கள் ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்க, ஒரு மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்த நடக்குது மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட என்ன டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு. ஸோ குரு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி விஷயங்களே பண்ண போகிறாருன்னும் போது, குரு வந்து உங்களுக்கு 6ல் இருக்கார். 4ஆம் தேதி 6ல் இருக்கும்போது அது வந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாயாரோட உடல்நிலை சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், உங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு காலகட்டங்கள் தேவையில்லாத ஒரு அகலக்கால் வச்சு மாட்டிக்காமல் இருக்கணும். ஏதாவது பெரிய சொத்து வாங்குறேன், வீடு வாங்குறேன், வண்டி வாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது அகலக்கால் வச்சிங்கன்னா அதில் மாட்டிக்கிறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 2ஆம் அதிபதியான சனி வந்து 3ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து புதிய ஒப்பந்தங்கள் வேலையில் இருக்கிறது, வேலையில் சின்ன சின்ன சேஞ்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நாளில் உள்ள ராகு. ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியுடைய சாதம் போது ஏதாச்சும் ஒரு லிட்டிகேஷனோ ப்ராப்பர்ட்டியோ ஏதாச்சும் தான் அதை கிளியராகி ஒரு பணம் வர்றது, ஒரு சொத்து விற்று ஒரு பணம் வர்றது, வண்டி வாகனம் விற்று ஒரு பணம் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் தான். அதே மாதிரி 4ஆம் அதிபதி வந்து 6ல் இருக்கும்போது ஒரு லோனில் போட்டு ஒரு வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சியெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயந்தான். ஸோ 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது வெளிநாடு வேலை சம்மந்தமான விஷயம் சிறப்பான ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ வேலையில் வந்து சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அடுத்த கட்டத்தில் முன்னேறுவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவி வந்து கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ அதெல்லாம் வந்து அதுவும் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் அலைச்சல் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஆன் தி வேலை கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ நண்பர்கள் விஷயம், தந்தையோட உடல்நலம் சார்ந்த விஷயம் இந்த வாரத்தில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி சூரியன் வந்து 8ல் இருக்கும்போது அப்பா சார்ந்த விஷயங்கள் உறவுகளால் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். ஸோ அப்பாவோட உடல்நல சார்ந்த விஷயங்களை கண்டிப்பாக பிரச்சனை வரும். இல்லைனா ஒரு மன ரீதியான விஷயங்களில் ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஆனால் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ அதில் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் இருந்தாலும் கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா வந்து அது ஒரு மாத கிரகம். ஸோ மாதம் டக்குன்னு மார்ச்னாலே உங்களுக்கு வந்து உடனே வந்து ஒரு பெரிய லாபங்களே கொடுத்துரும். 11ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 9ல் இருக்கும்போது வெளிநாட்டில் ரொம்ப பெருத்த லாபங்கள், தந்தை சார்ந்த உறவுகள் வந்து நிறைய பெரிய லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ தனுசு ராசி தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கு பார்ப்போம். ஸோ தனுசு ராசிக்கு வந்து தனுசு லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து 8ல் கொஞ்சம் கவனமாக இருக்கும். தந்தை சார்ந்த உறவுகளால் வந்து ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கலாம். இல்லைனா ஒரு உடல் ரீதியான விஷயங்களை வந்து பாதிப்பு ஏற்படுத்துறதுனால ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. அதே தனுசு லக்னமாக இருந்த சந்திர தசாபுத்தி சந்திரன் வந்து 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கின்ற தொழில் ரீதியான விஷயங்களும் சரி, தந்தை சார்ந்த உடல் ரீதியான விஷயங்கள், மன ரீதியான விஷயம் கொஞ்சம் பாதிப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். தனுசு லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 மற்றும் 5ஆம் அதிபதியாக இருந்த 6ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும். வேலை சம்மந்தமான விஷயங்கள் அலைச்சல் இருக்கும். குழந்தையோட வளர்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் செவ்வாய் வந்து சந்திரனுடைய சாதத்திலும் சின்ன மன உளைச்சலை கண்டிப்பாக கொடுக்கும். அது வந்து தவிர்க்க முடியாது. தனுசு லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி, ராகு வந்து 4ல் இருந்து அவர் வந்து உங்களுக்கு வந்து சனியோட சாதத்தில் போகும்போது வீடு சொத்துக்கள் விற்பனை எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். விற்காத ஒரு சொத்து விற்காத ஒரு வண்டி விற்கிறதுக்கான ரொம்ப நாள் தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் சின்ன ஒரு குறைகள் இருக்கலாம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அப்படியே உடல் ரீதியான விஷயங்களை வரலைன்னா மன ரீதியான விஷயங்கள் ஏதாச்சும் கொஞ்சம் வாக்குவாதம் வளர்றதுக்கான கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்காருங்க. ஸோ 4ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது சொத்துக்கள் வாங்குறது, வண்டி வாங்கணுங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய இருக்கும். பட் இருந்தாலும் அது வந்து அஷ்டமாதிபதி சந்திரனுடைய சாரத்தில் போகும் ரொம்ப கவனமாக இருக்குங்க. தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை கொண்டு வந்துடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இன்னும் ஒரு 3-4 நாளில் சரியாயிடும். ஸோ அது வரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதாச்சும் அகலக்கால் வச்சு மாட்டிக்காமல் இருக்கிறது ரொம்ப அவசியங்க. அதுக்கப்புறம் போகும்போது தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபத்திலும் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்க 2ஆம் அதிபதி 3லும் சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் ஒரு விரோதங்களோ ஒரு வாக்குவாதங்களோ வரதுக்கான கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்க. ஏன்னா வந்து இது வந்து நிலபுலங்கள் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், வண்டி வாங்கணும், ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து சின்ன கருத்து வேறுபாடு வரும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும்.
தனுசு லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தினா புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கார். ஸோ 9லேருந்து கேதுடைய சாதனமாக தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு முயற்சிகள் இருப்பீங்க. அதுக்கான அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களுக்காக நிறைய அலைச்சல்கள் மெனக்கடைகள் இருக்குங்க. ஸோ அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. தனுசு லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி வந்து கேது வந்து 10ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அது சந்திரோடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. தேவையில்லாத ஒரு அகலக்கால் வச்சு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு காலகட்டங்கள் தனுசு லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அதனால் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கார். ஸோ அது கேதுடைய சாரத்தில் போகும்போது நிறைய விஷயங்கள் கடன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ தொழில் ரீதியான விஷயம் ஒரு கடன்கள் நிர்பந்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு தந்தை சார்ந்த உறவுகளுக்கு வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களுக்கு ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. தனுசு லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அதனால் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 9 இருக்கார். அதுவும் கேதுடைய சாரத்தில் தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் வந்து ஒரு சின்ன சின்ன நெருக்கடிகள் கொஞ்சம் மன உளைச்சல் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. ஸோ அதனால் மற்றபடி என்னங்க ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம் வந்து ஒரு எங்கள் ஜிகே என்னோடய குருநாதர் வந்து சொன்ன ஒரு விஷயம்தான். மேஜராக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டிக்கும் எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியாது. என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணால் வெளியில் வர முடியாதுங்கிறத தவிர்க்கிறவங்க தான் நிறைய பேர். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எங்கள் சார் சொன்னது வந்து ஒரு குருக்கள் ஒரு கோயில் குருக்கள் அவருக்கு வந்து எதை பற்றியுமே தெரியாது. பட் இருந்தாலும் அவருக்கு வந்து ஆம்பளை பிள்ளை பிறக்கும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆம்பளை பிள்ளை பிறக்கும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 பொம்பளை பிள்ளைங்கள பெற்றுட்டாருங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் ரியலைஸ் பண்ணால் ஐயோ என்ன எப்படி கரை சேர்க்க போகிறோம் அப்படின்னு தெரியாமல் ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கில் ரொம்பவும் அல்லாடி போய் உட்காந்துருந்தார் அந்த மனிதர். ஸோ அப்போது வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜோதிடம் இந்த மாதிரி விஷயங்களை இறங்கி பார்த்து அவர் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா அதுக்கப்புறம் ஒரு 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் எங்கள் குருநாதரை அவர் மீட் பண்ணும்போது அவர் சொன்னார் 9 பொண்ணுக்கு வந்து நான் 12 பொண்ணு 9 பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஒவ்வொரு பொண்ணுக்குமே 100 சவரன் வந்து நகை போட்டு கல்யாணம் பண்ணேன் அப்படிங்கிற லெவலில் சொல்லியிருக்காரு. ஒன்றுமே புரியல எப்படி அது சாத்தியமாச்சு அப்படின்போது அவர் சொல்லுவாராம் ஒரு நாள் வருதுன்னா இன்றைக்கி ஒரு நாள் இருக்குன்னா அதோட திதி நட்சத்திரம் கரணம் கிழமை இதுக்கான எல்லா விஷயத்துக்கான தெய்வங்களை நான் வழிபட்டுருவேன். ஸோ டெய்லி வந்து ஒரு திதி இருக்குன்னு வச்சுமே தெய்வத்தை அவங்க அந்த அன்றைக்கி இருக்க திதியோடைய தெய்வத்தை வழிபடுறது அன்றைக்கி இருக்க யோகா அதிபதினு ஒன்று வரும் யோகம்னு ஒன்று வரும். ஸோ யோகத்துக்கான வழிபாடை பண்ணிடுறது அது ஒரு நட்சத்திரம் வரும். ஸோ நட்சத்திரத்துக்கான ஒரு வழிபாடையும் பண்ணிடுது. அப்புறம் கிழமைக்கான வழிபாடும் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அப்புறம் கர்ணம் மொத்தம் அந்த 5 ஐட்டம். ஸோ கர்ணநாதன் ஒருத்தர் இருப்பார். ஸோ அன்றைக்கி என்ன கர்ணநாதன் இருப்பார் அந்த கர்ணநாதனுடைய வழிபாடு பண்ணிடுவார். ஸோ இந்த 5 விஷயத்தையும் அவர் கண்டினியூ பண்ண ஆட்டோமேட்டிக்காக வந்து அவருக்கு மேஜிக் மாதிரி பெண் குழந்தைகளும் கரை சேர்த்துறா. இத்தனைக்கும் ஒரு கோயில் உருக்கள் ஒரு பெரிய வருமானம்லாம் கிடையாது. எப்படிங்க சாமி சொல்லுவீங்க அப்படின்னும்போது யாராச்சும் ஒருத்தர் வந்து பெரிய மனுஷன் வருவான் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு வருவார். ஏதோ பிரச்சனை நினச்சி அழுவார். என்ன விஷயம்னு கேட்பேன். அவர் ஒரு பிரச்சனையை சொல்லுவார். இந்த மாதிரி வந்து உதாரணத்துக்கு ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுது. ஆனால் திடீர்னு பார்த்தா காது கேட்காம போயிடுது. என்னென்னா இல்லைங்க நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். அவர் சரிங்க நான் பண்ணுறேங்கன்னுவார். அப்போ நீங்கள் நல்லபடியாக ஆச்சுன்னா எனக்கு எதாச்சும் பண்ணி கொடுக்கணும் இந்த மாதிரி எனக்கு பொண்ணுங்கிற நீங்கள் கவலைப்படாதீங்க ஒரு பொண்ணுடைய கல்யாண செலவை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் அவங்க பிரச்சனை தீர்ந்து எனக்கு வந்து அந்த பொண்ணுக்கு தேவையான நகை நட்டு போட்டு அவரே கல்யாணம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து தான் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 பெண்களை வந்து நான் கரை சேர்த்தேன் அப்படின்னார். ஸோ ஒரு பிரார்த்தனைக்கு வந்து எவ்வளோ ஒரு வலிமை இருக்குது. அது வந்து ஒரு திதி கர்ணம் நட்சத்திரம் கிழமை யோகம் இந்த 5க்கு 5 நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. இந்த 5ஐயும் வந்து படிச்சுட்டு வந்தால் யோகம்னு சொல்கிறாங்க. ஸோ பஞ்சாங்கம் சொல்லுவோம் அதை தான். ஸோ இந்த பஞ்சாங்கத்தை படிப்பது ரொம்ப யோகம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 அங்கங்களையும் நீங்கள் வழிபாட்டில் கொண்டு வந்துட்டிங்கனாலே நீங்கள் வந்து கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் பரிசித்து பாருங்கள். ரொம்ப பிரச்சனை உள்ள ஆட்கள் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது நான் எதுவுமே சமாளிக்க முடியாதுல அப்படின்றவங்க வந்து கண்டிப்பாக இது வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அன்றைய நாட்களில் வருகின்ற இந்த 5 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணின சிறப்பான வாழ்க்கை சிறப்பான ஒரு எப்பேற்பட்ட விஷயத்தில் நீங்கள் வெளியில் வந்துடலான்றது தான் உண்மையான விஷயம்னு சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி வணக்கம்.